அப்படியே பிஸியா போயிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு ஃப்ளோல அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த 4 இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் வெக்டர் மெத்தட்ல trigonometry formulas that is called compound angle. ஃபர்ஸ்ட் cos a minus b பார்த்தோம், cos a cos b plus sin a sin b. ரெண்டாவது ப்ரூஃப் பார்த்தோம், cos a plus b is equals to cos a cos b minus sin a sin b பார்த்தோம். மூணாவது பார்த்துட்டு sin a minus b equal to sin a cos b minus cos a cos b பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது sin a, that is the fourth proof. சரிங்களா? இந்த 4 இருந்து கண்டிப்பாக 99.9% பாசிபிலிட்டிஸ் ஃபார் போர்டு எக்ஸாம். ஒருவேளை எனக்கு வந்து சார் நான் மேக்ஸ்ல கொஞ்சம் ஃபியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சிங்க. இந்த 4 சம்ஸ் நீங்க இப்ப நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷியோர் 5 மார்க் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண முடியும். சோ எல்லா எக்ஸாம்ஸ், எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4ல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்காம போறது ரொம்ப ரொம்ப the probability is very less, the chance is very less. அப்போ அதனால கண்டிப்பா இந்த 4ல இருந்து ஒண்ணு கேட்போம். பாருங்க, நான் போன வாட்டி போன அதே டயக்ராம் தான், மாற்றமே இல்லை. பாருங்க, ஆல்பா மைனஸ் பினா ரெண்டும் XY பிளேனுக்குள்ளேயே வந்துடும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயே வந்துடும். வேற ஆல்பா பிளஸ் பீட்டானா ஒரு இதுவை வந்து லைனை வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் இன்னொரு லைனை ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் வரைவேன். ஒன்னு ஆல்பா, இன்னொரு ஆங்கிள் பீட்டா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது I'll get alpha plus beta. So consider a unit circle. We know that in the OL உடைய value 1 and OL dash உடைய value 1. அதனாலதான் இதுக்கு பேரு யூனிட் சர்க்கிள். Radius is 1. Now XOA is equals to alpha, angle of XOB is equals to beta, and angle of AOB is equals to alpha plus beta. Such that OL modulus of OL vector, which is equals to 1 unit. Join LM, L dash, M dash. பாருங்க, ரெண்டு கோடு எதுக்கு பெர்பெண்டிகுலரா வந்திருக்கிறேன்? Perpendicular to x axis. Perpendicular to x axis. Now listen very carefully. இனிமேல் as usual நம்ம போன இதுல போட்ட அதே மாதிரி தான் பேட்டர்ன். சரிங்களா? அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் சொல்லுங்க பார்க்கலாம்? இன் ட்ரையாங்கிள் OLM நம்முடைய ஆங்கிள் அது, that is called your alpha. அப்போ you find out sin alpha. Sin alpha is opposite side by hypotenuse. What is your opposite side? LM அல்லது ML சொல்லலாம். ML நான் தான் அன்னைக்கு நேற்று கிளாஸ்ல சொன்ன ஓஷா சோட்டா ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா போட்டலாம். ஹைபாட்டினியூஸ் OL நம்ம ஏற்கனவே இது 3 ப்ராப்ளம் போட்டதுனால உங்களுக்கு சந்தேகம் வர சான்ஸே கிடையாது. ML by OL. அப்ப now if you want to find out ML, which is equals to OL sin alpha, I can write this as OL sin alpha. இந்த OL உடைய வேல்யூ ஆல்ரெடி 1, அதனால நீங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அப்ப வெறும் sin alpha தான். நான் வெக்டர் குவான்டிட்டியில மாத்தும் பொழுது sin alpha இந்த ML எந்த டைரக்ஷன்ல போகுது பாருங்க, டுவர்ட்ஸ் Y. சோ ஏரோ மார்க் மேல நோக்கி போகுது. அப்போ Y உடைய டைரக்ஷன்ல கரெக்டா போகுது, சேம் டைரக்ஷன். அவன் ஏற்கனவே சொன்ன X கூடிய யூனிட் வெக்டார் 1 சென்டிமீட்டருக்கு I கேப், இது J கேப், இதனுடைய யூனிட் வெக்டார் K கேப். அப்போ I can say ML வெக்டார் அப்போ sin alpha J கேப். நெக்ஸ்ட் பாருங்க, cos alpha adjacent by hypotenuse. What is adjacent? OM divided by OL, which is equals to OM. ஏன்னா OL உடைய வேல்யூ 1. அப்போ now I can write your OM is equals to cos alpha. வெக்டர்ல போடும் பொழுது OM vector is equals to cos alpha. இந்த OM எந்த டைரக்ஷன்ல போகுதுமா? OM பாருங்க x axis. அப்போ அதோட யூனிட் கேப் என்னது? I கேப். இப்போ எனக்கு தேவை OL வெக்டார் தான். வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி O என்ற ஃப்ரெண்ட் L என்ற ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணணும். இவன் டைரக்டாவும் போய் மீட் பண்ணலாம், இல்ல O M பார்த்துட்டு then will meet N. அப்போ OM வெக்டார் பிளஸ் ML வெக்டார், இதுதான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன். அப்போ what is OM வெக்டார்? your OL வெக்டார் is equals to OM வெக்டார் is cos alpha I cap plus sin alpha J cap. நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள், ரெண்டாவது ட்ரையாங்கிள் O L dash M dash, அதனுடைய ஆங்கிள் அது பீட்டா. அப்போ you can find sin beta, which is equals to opposite by hypotenuse. இதுல இருந்து ஆப்போசிட் வந்து M dash L dash.
இல்லையா? I can say this as m dash l dash divided by OL dash. அதுதான் hypotenuse. OL dash உடைய வேல்யூ 1. அப்போ from this I'll get m dash l dash is equals to sin beta. ஓகேவா? இப்போ நான் இந்த எந்த டைரக்ஷன்ல போட்டு பாருங்க, m dash l dash வெக்டர் தேவை. we have m dash l dash வெக்டர். பாருங்க ஆக்சுவலி வந்து இது y வந்து மேல தான் போணும், இது டவுன்வர்ட்ஸ்ல வருது. ஆப்போசிட் டைரக்ஷனால I can write this as sin beta. ஆக்சுவலி யூனிட் வெக்டர் வந்து j cap தான், அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால இதெல்லாம் போன சம்ல போட்ட மைனஸ் j cap. அப்போ I can write this as m dash l dash vector equals to minus sin beta into j cap. Now you find out OL dash. O என்பவர் l dash என்ற ஃப்ரெண்டை போய் நேரமா பார்க்கலாம், அல்லது m dash பார்த்துட்டு அதுக்கப்புறம் l dash போய் பார்க்கலாம். அப்போ I can write this as OM dash vector plus m dash l dash vector. என்னமா? cos, right. Thank you, pa. Thank you very much. Cos கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது போடலாம். Thank you. So now we'll move on to the next one. Cos beta adjacent OM dash divided by OL dash. Simply I'll get OM dash. அப்போ OM dash is equals to cos beta. Then OM dashல எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த டைரக்ஷன் x axisல சேம் டைரக்ஷன்ல போகுது, அதனால அதனுடைய யூனிட் கேப் வந்து I cap தான். Now இப்போ நீங்க OL dash வெக்டரை கண்டுபிடிச்சீங்கன்னா OM dash vector plus m dash l dash vector. OM dash vector is nothing but cos beta I vector. M dash l dash vector is minus sin beta j vector. நான் இப்போ ரெண்டுமே நான் என்ன சொன்னேன், சைன் வந்தா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ therefore OL vector cross OL dash vector which is equals to I vector j vector k vector. நான் எப்ப சொன்னேன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல போடணும். So OL vector எவ்வளவு? cos alpha sin alpha, cos alpha sin alpha 0. இது எவ்வளவு? cos beta minus sin beta 0. Now determinant value கண்டுபிடிங்க. I cap வராது, j cap வராது, ரெண்டும் 0 0. Only I'll get k cap into this column, this row cancel, cos alpha into minus sin alpha. I'll get minus cos alpha sin beta. இதை மல்டிப்ளை பண்ணா minus sin alpha cos beta. ரெண்டுத்துலயுமே மைனஸ் காமனா இருக்கா, வெளியே எடுத்துட்டா மைனஸ் கே கேப் இன்டூ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், சைன் ஆல்பா காஸ் பீட்டா, அதுக்கப்புறம் காஸ் ஆல்பா சைன் பீட்டா போட்டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி மாதிரி. இப்போ திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் நம்பர். நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி எப்பொழுதும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இத செகண்ட் ஈக்குவேஷன், இத தேர்ட் ஈக்குவேஷன். பை டெஃபினிஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். பை டெஃபினிஷன் என்ன சொல்லுது? ஓஎல் வெக்டார் cross OL dash vector modulus of OL vector modulus of OL dash vector sin theta. அப்போ OL க்கும் OL dash க்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் இந்த OL என்ற டைரக்ஷன் பாருங்க, இப்படி போகுது இல்ல, ஆக்சுவலி எந்த டைரக்ஷன்ல போகுது? OL அப்படின்றது டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டு z axis. இந்த k கேப் வந்து இப்படிதான் போன டைரக்ஷன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறதுனால I can take it this as minus k cap. I can write this as minus k cap. சரிங்களா? because it is a vector quantity. அதனால தான் நான் minus k cap னு போடுறேன். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது வந்து வேல்யூ 1, இது வேல்யூ 1. அப்ப வெறும் என்ன இருக்கும்னா sin into alpha plus beta, இந்த minus k cap முன்னாடி போடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. நல்லா கவனிங்க. compare 3 and 4. both left hand side same. OL cross OL dash vector, OL cross OL dash vector. அப்போ I can write from 3 and 4. நிறைய முறை இந்த சம் தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அது குவார்டர்லி எக்ஸாமா இருக்கட்டும், ஆஃப் இயர்லியா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே வராங்க. அப்ப கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு நீங்க பாருங்க, minus k cap into sin alpha plus beta which is equals to, இங்க பாருங்க minus k cap into sin alpha cos beta plus cos alpha sin beta. Now ரெண்டுத்துலயும் minus k cap இருக்கு, அடிச்சிடுவோமா? This implies sin alpha plus beta is equals to sin alpha cos beta plus cos alpha sin beta. Hence proved. Please take down. Hence proved. That is the answer. எவ்வளவு ஈஸி.
நேத்து வந்தவங்க எல்லாருக்கும் இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். நான் நேத்து 3 சம்ஸ போட்டேன், அதனுடைய ஃபார்மட் தான் அப்படி. அப்ப நான் ஒண்ணு கூட உங்களுக்கு டூ இட் யுவர் செல்ஃப்னு கொடுக்கவே இல்லை. I have solved all the major 4 problems. ஏன்னா இதுல எது வேணா கேட்கலாம். cos a minus b, cos alpha minus beta, sin alpha minus beta, cos alpha plus beta, sin alpha plus beta. நாலுமே ஒரே. இதெல்லாம் குரூப்ஸ் சொல்லுவோம். கடைசியில ரிவிஷன் எக்ஸாம் வரும்பொழுது, ரிவிஷன் டைம் வரும்பொழுது ஐ டீச் யூ த குரூப் ப்ராப்ளம்ஸ். ஒரே ப்ராப்ளம் பார்த்துட்டு அது தொடர்ந்து ஒரு 10 ப்ராப்ளம் அதே ஃபார்மேட்ல போடலாம். சோ இந்த நாலுமே கால்ட் அஸ் grouped problems. Please take down. Now we'll solve some example problems in your first exercise in vector algebra. Please take down. Any doubt in this? Anybody? Anybody, boys and girls? Please tell me any doubts. No, sir. நேத்து கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. No, sir. ஆமா. அப்போ இது கூடவே இன்னொரு சம்மம் ஒண்ணு வருதுமா, நான் பின்னாடி போடுறேன். இப்போ முதல்ல சில எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய சப்டிவிஷன் கொடுத்துருப்போம். நான் ஒன்னு போடுறேன், மீதி 2 நீங்க ட்ரை பண்ண. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1, that is example 6.1ல first problem. Example 6.1ல first problem. Please take down. Prove by vector method next one. In a triangle ABC, in a triangle, in any triangle, in any triangle ABC, prove by vector method, prove by vector method, prove by vector method. First one, a square is equals to b square plus c square minus 2bc cos a. இதே மாதிரி 3 இருக்கு. செகண்ட் என்ன கொடுத்திருப்பானா, b square is equals to a square. இது 11th ஸ்டாண்டர்ட் trigonometryல படிச்சிருப்பீங்க. cosine formula அப்படின்னு படிச்சிருப்பீங்க. a square plus c square minus 2ac cos b. Third one, c square is equals to a square plus b square minus 2ab into cos a. நான் ஃபர்ஸ்ட் மட்டும் ப்ரூவ் பண்றேன். அதே ஃபார்மேட் தான் அடுத்த 2 நீங்க பண்ண போறீங்க. என்ன சொல்லிட்டா கவனிக்கிறீங்களா? நீ ஏன் போன சம கொஞ்சம் போட்டோன்னா, ஏற்கனவே 3 ப்ராப்ளம்ஸ் அதே பேட்டர்ன்ல போட்டதுனால கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ்லயே நம்மளுக்கு டைம் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சம் போட்டா போதும், நீங்க 2 சம் நீங்களே போட போறீங்க. கன்சிடர் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஐடியாவை பார்த்துக்க. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு அடுக்கு. பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறோமா? ஒரே செகண்ட். புரியுதுங்களா? இந்த ஏபிசி நல்லா கவனிச்சிங்க. இந்த வெக்டர் குவான்டிட்டில எங்க ஸ்டார்ட் பண்ற? சப்போஸ் ஏ வெக்டர்ல நான் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட்னா ஏ டு பி, பி டு சி, இதுதான் டைரக்ஷன். அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லயே போய் மறுபடியும் முடியுது பாருங்க. பிக்கு வருது, சிக்கு வருது, மறுபடியும் ஏ. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஃபார் எனி ட்ரையாங்கிள் இதுதான். அதே போல நான் ட்ரையாங்கிள் இதுதான் ஆங்கிள் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு இதுதான் ஆங்கிள், இதுதான் ஆங்கிள், பி ஆங்கிள், சி ஆங்கிள். ஏக்கு ஆப்போசிட் இருக்கிறதா தான் நான் ஏ வெக்டர்னு எடுக்கணும். பிக்கு ஆப்போசிட் இருக்கிறதா நான் பி வெக்டர்னு எடுக்கணும். இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரில படிச்சுட்டு சிக்கு ஆப்போசிட் இருக்கிறதா சி வெக்டர்னு எடுக்கணும். புரிஞ்சிருச்சா? அப்போ எனக்கு ஆங்கிள் சப்போஸ் இங்க ஏ, இங்க பி, இங்க சி, சரியா? அப்போ அந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சைடு ஸ்மால் ஏ, பிக்கு ஆப்போசிட் இருக்குது சைடு ஸ்மால் பி, சிக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஸ்மால் சி. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஒருவேளை தெரியலனா கவனிச்சிங்க. இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா, ஆங்கிள் சிக்கும் பிக்கும்
எனக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் அல்லது சி வெக்டார்னா நிறைய பேர் ஏன் நினைப்பேன், தப்பு. இதுக்கு டைவர்ஜென்ஸ் ஒண்ணு இருக்கு. இந்த லைனை கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணணும். இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 180 டிகிரி பை. இதுல ஏ போச்சுன்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆங்கிள். தட் இஸ் யுவர் ஆங்கிள். தட் இஸ் யுவர் ஆங்கிள். அப்போ ஏக்கு போயிடுச்சுன்னா தட் இஸ் யுவர் ஆங்கிள். நான் ஆங்கிள் சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் இங்க ஏ அப்படின்ற லைனை ப்ரொடியூஸ் பண்ணேன். இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண பொழுது கவனிங்க, இது பை. அப்ப இந்த ஆங்கிள் பை மைனஸ் ஏ. இங்க ஏவை ப்ரொடியூஸ் பண்ண, இங்க பி ப்ரொடியூஸ் பண்ண, இங்க சி ப்ரொடியூஸ் பண்ண போறேன். இதுக்கு பேரு டைவர்ஜென்ஸ். இதான் நான் சொல்லணும், பை மைனஸ் சி. அப்போ நான் ஆங்கிள் சொல்லும் பொழுது எனக்கு சி வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் ஆங்கிள் தேவைன்னா பை மைனஸ் ஏ, சி வெக்டருக்கும் ஏ வெக்டருக்கும் ஆங்கிள் தேவைன்னா பை மைனஸ் ஏ. பி எடுக்க கூடாது, சாரி, பை மைனஸ் பி. சோ உனக்கு சி வெக்டருக்கும் இதுக்கும் தேவைன்னா பை மைனஸ் சி. அப்போ என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்ப நான் என்ன சொன்னேன், ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ ஏபி வெக்டார்னா சி வெக்டார், பிசி வெக்டார்னா ஏ வெக்டார், சிஏ வெக்டார்னா பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. வெக்டார் ஏன்னா வெக்டார்ல இருந்தாலும் வெக்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபார் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி இன் அ வெக்டார், ஃபார் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி whose sides are given that a vector b vector c vector அப்படின்னு சைட்ஸ் கொடுத்திருந்தா உடனடியா என்ன சொல்லலாம்னா a cap plus b cap plus c which is equals to 0 வெக்டார்னு சொல்லிடு. கவலையே படக்கூடாது. நான் அதுதான் இப்ப டிரைவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு, for any triangle ABC whose sides are, I have taken that a vector b vector. இப்ப நீங்க எழுதிங்க, let a vector b vector c vector are the sides of the triangle ABC. Then I can say a cap vector plus b vector plus c vector is equals to 0 vector. நான் என்ன பண்ணணும், a ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கும். அப்போ a வெக்டார் இந்த b வெக்டார் அப்படிக்க போனா மைனஸ் b வெக்டார், இந்த c வெக்டார் அப்படிக்க போனா மைனஸ் c வெக்டார். a வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ், அந்த சைட் போகும்போது மைனஸ் b வெக்டார் மைனஸ் c வெக்டார். கரெக்டா? a மட்டும் எனக்கு a ஸ்கொயர் வேணும், மீதி எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். இப்ப பாருங்க, which implies a வெக்டார் மைனஸ் காமன் எடுத்தா b வெக்டார் பிளஸ் c வெக்டார். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறேன். I'll get modulus of a vector square மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும், ஸ்கொயர் பண்ணும்போது எப்பொழுதும் மாடுலஸ்ல போயிடும். அப்போ now I'll get this as modulus of a vector square சிம்பிளா a ஸ்கொயர். நான் முதல் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ a plus b plus c னா modulus of b vector square plus modulus of c vector square. Square product 2ab, 2 into bc, 2 into b vector dot c vector. You can write this as a square, modulus of b vector b square, modulus of c vector square c square. A dot b, what is the formula? Modulus of a, modulus of b into cos theta plus 2 into modulus of b, modulus of c into cos. எனக்கு என்ன தெரியுமா ஆங்கிள், b க்கு c க்கு ஆங்கிள். வாட் எனிஒன் ப்ளீஸ் கேர்ள் சைடுல இருந்து டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாமா. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் b வெக்டார் அண்ட் c வெக்டார்? நிறைய பேர் ஏன்னு சொல்றேன், ஏ கிடையாது. we have to take the angle as a divergence. இங்க இருந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ற ஆங்கிள், இந்த இருந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ற ஆங்கிள், that is pi minus a. அதே போல ஆங்கிள் பிட்வீன் c and a is pi minus b. அதே போல ஆங்கிள் பிட்வீன் a and b is pi minus c. அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்றோம் தெரியுமா, pi minus a. You will get a square is equals to b square plus c square minus 2abc. நான் படிச்சிருக்கிறேன், cos 180 minus theta minus cos theta, all silver teacups. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வரதான் பாசிட்டிவ். அப்போ I can write this as minus 2 into modulus of b அப்படின்னு சொல்லலாம், modulus of c சொல்லலாம், cos 180 minus theta minus cos theta cos a. வந்துருச்சு பாருங்க, ப்ரூஃப் வந்துருச்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இங்க எடுத்துன்னு போய் பாருங்க. அப்போ hence proved. I can say this is hence proved. எவ்வளவு ஈஸி பாருங்க. டேக் டவுன். மீதி ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணும்.
Moving on to the next problem. First problem மட்டும் போடுறேன், நீங்க அடுத்த 2 problems நீங்க போடுங்க. Prove by vector method in any triangle ABC. அதே prove by vector method. டயக்ராம் கூட அப்படியே வச்சிருக்கலாம். சரி, இன்னொரு தாட்டி வரையினால தப்பு இல்லையே, வரையலாம், நோ ப்ராப்ளம். பாருங்க, prove by vector method. A is equals to B cos C. A is equals to B cos C plus C cos B. C cos B. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாட்டி மாதிரியே ட்ரையாங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்ப ட்ரையாங்கிள் இன்னும் அழகா வரைய தெரியும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணு, ஏல இருந்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதுதான் டைவர்ஜென்ஸ். ஏ பி சி, இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது சி வெக்டார். பிக்கும் சிக்கும் ஆங்கிள் பை மைனஸ் ஏ, இதுக்கு பை மைனஸ் பி, இதுக்கு பை மைனஸ் சி. இது தெரிஞ்சுட்டா போதும். நான் எப்போதுமே சொன்னேன், ஃபார் எனி ட்ரையாங்கிள் ABC, I can write A vector plus B vector plus C vector equal to 0 vector. கரெக்டா? இப்ப போன வாட்டி போட்ட அதே ஸ்டெப் தான். ரைட் ஹேண்ட் சைட்ல ஏ மட்டும் தான் இருக்குது. அதனால நான் ஏ வெக்டாரை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். மீதி எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார். ஏ வெக்டார் மைனஸ் காமன் எடுத்தா பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார். சரியா? பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார். இங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். போன வாட்டி ஸ்கொயர் பண்ணிட்டேன், இந்த வாட்டி என்ன தெரியுமா செய்யறேன், எனக்கு ஏ மட்டும் தான் வரணும். ப்ரீ மல்டிப்ளையிங் பை ஏ வெக்டர் ஆன் போத் சைட்ஸ். ப்ரீ மல்டிப்ளையிங் போட்டாலே போதும், ஆன் போத் சைட்ஸ். அப்ப ப்ரீ மல்டிப்ளைங்னா ஏ வெக்டரால ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். ஐ கெட் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் which is equals to, அதே போல இங்க மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். A vector dot A vector என்ன சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர். இதை பிரிச்சு போடுங்க, மைனஸ் A டாட் B மைனஸ் A டாட் C. மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் A டாட் B. என்ன ஃபார்முலா டெஃபினிஷன், மாடுலஸ் A மாடுலஸ் B காஸ் தீட்டா. மாடுலஸ் A மாடுலஸ் B காஸ் தீட்டா. A டாட் B, ஏக்கும் பிக்குமான ஆங்கிள் பை மைனஸ் C. I can write this as pi minus. Minus A dot C, modulus of A, modulus of C, cos A க்கும் C க்குமான ஆங்கிள் பை மைனஸ் B. நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், cos 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மாடுலஸ் ஆஃப் A ஸ்கொயர் மைனஸ் காஸ் C. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா, மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B வெறும் காஸ் C. அதே போல பிளஸ் மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் C வெறும் காஸ் B. இப்போ ரெண்டுத்துலயும் மாடுலஸ் ஆஃப் A ஸ்டார், இது ரெண்டுத்துலயும் மாடுலஸ் ஆஃப் A காமனா இருக்கா, வெளியே எடுத்துட்டோமா. அப்ப வெறும் என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் B காஸ் C, மாடுலஸ் ஆஃப் C காஸ் B. ரைட்? So now we'll get ஒரு மாடுலஸ் A ஒரு மாடுலஸ் A கேன்சல். மாடுலஸ் ஆஃப் A வெறும் சிம்பிளா ஏன் போடலாம், மாடுலஸ் ஆஃப் B சிம்பிளா வெறும் B போடலாம், மாடுலஸ் ஆஃப் C வெறும் சிம்பிளா C போடலாம். இத ஃபர்ஸ்ட் பிகினிங்லயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். Hence proved, the first question is proved. இதே போல ரெண்டு கொஸ்டின் உங்க ரிமைனிங் புக்ல இருக்கு, you just solve it. Moving on to the next problem. In any triangle ABC, example 6.4, next one. In any triangle ABC, sixth problem. In any triangle ABC, மறுபடியும் டயகிராம் அழிச்சிட்டு பாருங்க, அதே தான் சேம். In any triangle ABC, இதுக்கு பேர் லாமிஸ் தியரம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மார்க் கொஸ்டின். Prove by vector method A by sin A
is equals to B by sin B is equals to C by sin C. Once again, the same type of angle, the triangle. So now you proceed, produce like this. You produce like this triangle. So A, B, C. Now this is A vector, B vector, C vector. The angle is pi minus A. The angle is pi minus B. The angle is pi minus C. So we know that. What we know? ஒரு triangle ABC அதனுடைய sides A vector, B vector, C vector சொன்னா உடனடியா சொல்லலாம் A vector plus B vector plus C vector is equals to 0 vector. கரெக்டா? என் 3 சமயம் தொடர்ந்து அதுதான் போட்டு வரும். சைட்ஸ் A vector, B vector, C vector எடுத்துட்டா A plus B plus. இங்க என்ன டெக்னிக் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரீ கிராஸ் மல்டிப்ளைங் சொல்லலாம். சரிங்களா? P cross multiplying. So cross multiplying, pre-cross போன வாட்டி என்ன பண்ணீங்க? டாட் ப்ராடக்ட்ல போட்டீங்க. இங்க கிராஸ் ப்ராடக்ட்ல A வெக்டர். ப்ரீனா முன்னாடி. அப்ப நான் முன்னாடி பண்ணும்போது A வெக்டர் கிராஸ் A வெக்டர் plus B வெக்டர் plus C வெக்டர் which is equals to 0 வெக்டர். அதோடு கூட A வெக்டர்ல எது பண்ணாலும் அதே தான் 0 வெக்டர் கூட பண்ணாது. இதை பிரிச்சு போடுங்க. A cross A plus A cross B plus A cross C. இது 0 வெக்டர். இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேம் வெக்டர் இஸ் 0 வெக்டர். I can write this as A cross B vector which is equals to இது அந்த சைடு போச்சுன்னா minus A cross C. மைனஸ் பிளஸ் அப்படின்னா உல்டா போடணும், அவ்வளவுதான். A cross B equals to C vector cross A vector. Let us take this equation 1. அடுத்தது என்ன பண்றேன்னா A vector முடிஞ்சிருச்சா? Now pre-cross multiplying by B vector on both sides. அப்போ B vector cross A vector plus B vector plus C vector equals to, so cross multiply B cross A plus B cross B plus B cross C equals to 0 vector. This becomes 0 vector. Now I have B cross A vector is equals to, plus B vector cross C vector equal to 0 vector. வெக்டர் போடணும், ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த B cross C அப்படியே வச்சிருக்கேன். இது அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் B cross A vector. That becomes B vector cross C vector. மைனஸ் என்ன பிளஸ்ஸா மாத்தணும்னா A cross B. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன். இங்கேயும் A cross B இருக்கு, இங்கேயும் A cross B. இங்க A cross B உடைய வேல்யூ C cross A இருக்கு, இங்க A cross B உடைய வேல்யூ. அப்ப இங்க இருந்து கம்பேர் பண்ணும்போது from 1 and 2, A cross B I write this as B cross C னு சொல்லலாம், அல்லது C cross A னு சொல்லலாம். கரெக்டா? ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டேன் பாருங்க, ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துட்டேன். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். எல்லா பக்கமும் நான் மாடுலஸ் எடுக்கிறேன். நமக்கு தெரியும் A cross B மாடுலஸ் அப்படின்னு சொன்னா we can write modulus of A modulus of B into sin theta. இல்லையா? தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் A and B. இங்க பாருங்க, modulus of A modulus of B sin A க்கும் B க்குமான ஆங்கிள் A வெக்டர் B வெக்டருக்கு ஆங்கிள் pi minus C. அடுத்து அதே போல modulus of B modulus of C sin B க்கும் C க்குமான ஆங்கிள் pi minus A. pi minus தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ் தான், மீதி எல்லாம் தான் நெகட்டிவ். அதனால சைன்ல தான் வந்திருக்கு. சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தான், பிரச்சனையே கிடையாது. மாடுலஸ் ஆஃப் சி மாடுலஸ் ஆஃப் ஏ சைன் பை மைனஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், அதனுடைய ஆங்கிள் பை மைனஸ் பி. இப்போ நீங்க என்ன சொல்லலாம்? மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி வெறும் சைன் சி, பிகாஸ் சைன் பை மைனஸ் சி சைன் சி. சைன் பை மைனஸ் ஏ வெறும் ஏ இல்லையா? sin A. Modulus of C, modulus of A, வெறும் sin B. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மாடுலஸ் சொன்னா வெறும் வெக்டர் போட வேண்டாம், வெறும் AB sin C போடலாம், வெறும் BC sin A போடலாம், வெறும் CA sin B போடலாம். இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும்? A by sin A, B by sin B, C by throughout dividing by ABC. ஒவ்வொன்றுத்தையும் ABC ல டிவைட் பண்றேன்.
ஏபி கட் ஆயிட்டா சைன் சி பை சி மட்டும் தான் இருக்கும் இல்லையா? பிசி கட் ஆயிட்டா சைன் ஏ டிவைடட் பை வெறும் ஏ தான் இருக்கும். சிஏ கண்டா சைன் பி டிவைடட் பை பி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்துக்கும் ரெசிப்ரோக்கல் இருக்கேன். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் அண்ட் அரேஞ்சிங் இன் ஆர்டர், வரிசையில் ஆட போறேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ தான் வரும், ஏ பை சைன் ஏ. அடுத்து பி தான் வரும், பி பை சைன் பி. அடுத்து சி தான் வரும், சி பை சைன் சி. I'll get a by sin a is equals to b by sin b is equals to c by sin c. Hence Lami's theorem. Hence this theorem is proved. எவ்வளவு ஈஸி பாருங்க. புக்ல, உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இட் வாஸ் என்டையர்லி given different. சரிங்களா? இது எவ்வளவு ஈஸி பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் வரீங்க, அதனுடைய டைவர்ஜென்ஸ் ஆங்கிள் இது ஏனா இது பை மைனஸ் ஏ, ஆங்கிள் இது பினா பை மைனஸ் பி. அப்போ சி வெக்டருக்கும் பி வெக்டருக்குமான ஆங்கிள் பை மைனஸ் ஏ தான். ஏ வெக்டருக்கும் சி வெக்டருக்குமான ஆங்கிள் பை மைனஸ் பி தான். சி வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் ஏ வெக்டருக்குமான ஆங்கிள் பை மைனஸ் ஏ. இப்படிதான் ஒரு ட்ரையாங்கிள வெக்டர்ல வரையணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்திருக்கிறாங்க, அதனுடைய சைட்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரா இருந்தால் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன், இந்த கொடுத்திருக்கிற கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ல ப்ரீ மல்டிப்ளைங் கிராஸ் மல்டிப்ளைங் பை ஏ வெக்டர். அப்படி பண்ணும் பொழுது ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி, ஏவால 0 பண்ணா 0 வெக்டர் தான். நான் எப்போதே சொல்லியிருக்கிறேன், ரெண்டுமே ஒரே மாதிரி வெக்டர் இருந்தா தட் இஸ் கால்ட் 0 வெக்டர். அப்ப இதை நீங்க போட வேண்டாம். வெறும் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி இருக்கு. இதை அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்பொழுது we have minus a cross c. Since we have to change this minus symbol, I can taking commutative c cross a vector. Take this as first equation. Now pre cross multiplying by b vector, the same equation b vector la cross multiply பண்றேன். I'll get b vector cross a vector, b vector cross b vector, b vector cross c vector. We know that b cross b is 0 vector. Simply leave it. We'll get b cross a, b cross c equal to 0 vector. Now I am keeping b cross c மட்டும் in the side. Bring this b cross a that side. I'll have minus b vector cross a vector. அப்ப இந்த மைனஸ் நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ டேக் கம்யூட்டேட்டிவ் a cross b. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் கம்பேர் பண்ணும்போது I'll get the equation a cross b, b cross c, c cross a. மூணுத்துக்கும் மாடுலஸ் கிடைக்கும். We know that modulus of a cross b is a vector modulus, b vector modulus, sin theta. Theta is angle between a and b. Please kindly mute ma. யாரோ ஒரு girl வந்து unmute இருக்கிறீங்க, mute பண்ணீங்க. So இப்போ modulus of a, modulus of b, angle between a and b is pi minus c. B C, angle between b and c pi minus a. Angle between c and a pi minus b. We know that sin 180 minus theta sin theta, அதனால sin c, sin a, sin b. Throughout dividing by ABC. ABC ல டிவைட் பண்ணும்பொழுது இங்க AB இருக்கு, AB கேன்சல் ஆயிடும், வெறும் C. நான் அரேஞ்ச் பண்றேன், ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றேன், ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். அப்போ A by sin A, B by sin B. இந்த ஒரு வார்த்தை போட்டுங்க, டேக்கிங் ரெசிப்ரோக்கல் அண்ட் அரேஞ்சிங். அரேஞ்ச் பண்ணும் பொழுது A by sin A, B by sin B, C by sin C equal to answer. So this is called Lami's theorem. பிசிக்ஸ்ல இதுக்கு Lami's theoremனு பேரு. So ஒரு 3 mark question. Next one, example 6.6. The next problem, example 6.6. It is called Apollonius theorem.
Apollonius theorem. Example 6.6. Example 6.6. Apollonius theorem. If D is the midpoint of Apollonius theorem, என்னன்னு பாருங்க. போர்டு வந்து திரும்பிடுங்க சார். சரிப்பா ஒரு நிமிஷம். இப்ப தெரிஞ்சா பாருங்க. If D is the midpoint, okay ma, of the side of a triangle, side of a triangle ABC, show by vector method, show by vector method, show by vector method, modulus of AB vector square plus modulus of AC vector square is equals to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. BD vector square. So this is called Apollonius theorem. So triangle ABC இருக்கு, அது வந்து midpoint of BC. அப்ப நான் என்ன பண்றேன், யூசுவலா போடுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். This is called your triangle ABC. இந்த ABCல BC உடைய midpoint Dன்னு சொல்லிட்டாங்க. இப்ப midpoint அப்படின்னு சொல்லும் பொழுதுமா இதனுடைய டிஸ்டன்ஸும் சேம். சப்போஸ் இது வந்து எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். அப்ப நீ ஈஸியா எழுதிக்கலாம். என்ன தெரியுமா சொல்லலாம், BD வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு DC வெக்டர். அதே டைரக்ஷன்ல தான் போகணும். BD வெக்டர் DC மாறிச்சுன்னா மைனஸ்ல போட்டு. இப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் AC வெக்டர் ஸ்கொயர். அப்போ எனக்கு வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி AB வெக்டர் இருக்கு இல்லையா, இதுதான் AB வெக்டர். AB வெக்டர் எப்படி சொல்லலாம், ADல இருந்து Bக்கு போலாம். A ஸ்ட்ரைட்டா போய் B பார்க்காம D மீட் பண்ணிட்டு போனா என்ன கிடைக்கும், இதான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன். AD வெக்டர் பிளஸ் DB வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். அதே போல AC AD வெக்டர் பிளஸ் DC வெக்டர், AD வெக்டர் பிளஸ் DC வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். Now I'll get AD வெக்டர் plus DB vector, சரியா, plus DB vector the whole square, which is plus AD vector plus DC vector. DC vector உடைய வேல்யூ என்னது, BD vector இல்லையா. DC vector உடைய வேல்யூ என்னது, BD vector the whole square, BD vector the whole square. இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த DB vector இருக்குல்லமா, இதை நான் BD வெக்டரை மாத்தினா இங்க மைனஸ் போட்டுடலாம். மாடுலஸ் ஆஃப் AD வெக்டர் மைனஸ் BD வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, பிளஸ் மைனஸ். இதே மாதிரி கொண்டு வந்தா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் நான் டெரைவ் பண்ணிடலாம், which is equals to square A plus B the whole square. I can write AD vector the whole square, அத modulus of AD vector square plus modulus of BD vector square minus 2 times of AD vector dot BD vector plus அதே போல இங்க modulus of AD vector square plus modulus of BD vector, இங்க பிளஸ் வரும் 2AD vector dot BD vector. ரெண்டும் ஒன்று தான், பிளஸ் மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ இது 2 times of AD vector square plus 2 times of BD vector square. அப்போ நான் 2 காமன் எடுத்தா AD vector square plus BD vector square. So 2 times of AD vector square plus BD vector square, that is equals to your right hand side. Hence proved. எவ்வளவு ஈஸி. இதுதான் வந்து called as the state and prove Apollonius theorem சொல்லிட்டு 3 மார்க்ல கேட்பான். அப்படி இல்லைன்னா if D is the midpoint of the side of a triangle ABCD, ரொம்ப ஈஸி. நான் இவ்வளவு நேரம் போட்ட இந்த லாஸ்ட் 3 to 4 problems கம்பேர் பண்ணும்போது this is very simple. Please take down. Moving on to the next problem.
One of the very, very important problems. Another 5 marks. அதாவது இந்த எக்ஸசைஸ்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கணும்னா அந்த sin a plus b sin a minus cos a plus b cos a minus அதை தவிர்த்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த சம் தான். எக்ஸாம்பிள் 6.7. மேக் a note. எக்ஸாம்பிள் 6.7. ரப் பண்ணிட்டுமா? Shall I rub this? Yes, sir. Yes, sir. Example 6.7. Next one, example 6.7. So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். சரியா? Prove that the altitudes of the triangle. புக்ல கொடுத்துற கொஸ்டின் மாதிரியே நான் கேட்கிறேன், கவனிங்க. Prove by vector method. Prove by vector method. Prove by vector method that the perpendiculars, and the perpendiculars are the altitudes ன்னு சொல்லுவோம். That the perpendiculars. So perpendicular வேற, median வேற, altitude வேற, median வேற. Altitudes. கொஸ்டின்ல கேட்கும் பொழுது எப்படி சொல்லணும்னா, prove that the altitudes of the triangle are concurrent. Prove that the altitudes of the triangle are concurrent. சரியா? From the vertices, opposite sides of a triangle, are concurrent. So please கவனிங்க. இத வந்து இந்த பெர்பெண்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுக்காம prove that the altitudes of the triangle are concurrent னு கேட்கலாம். இதே மாதிரி மீன் பண்ணியே கேட்கலாம். மீடியன் சொல்லிட்டு மிட் பாயிண்ட்ல கட் பண்ணக்கூடியது. ஆல்டிடியூட்ஸ் சொல்லும்போது பாருங்க, let us take a triangle. சரியா? இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுக்கும்போது இது நேரா பெர்பெண்டிகுலர், செங்குத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இந்த பாயிண்ட் டி இருக்கு இல்லையா, அந்த ஏடியும் பிசியும் பெர்பெண்டிகுலர். அதே போல இங்க இருந்து ஒரு லைன் எடுக்கிறேன், இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த பாயிண்ட ஈன்னு சொல்றேன். அதே போல இங்க இருந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன், மிட் பாயிண்ட் என்ற ஆல்டிடியூடு, இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இதை எஃப்னு சொல்றேன். நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட் பண்றேன், நல்லா கவனிச்சிங்க. இந்த டி இருக்கு இல்லையா, அது பிசிக்கு மிட் பாயிண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மிட் பாயிண்டா இருந்தால் that is called median. Please listen very carefully. If the point D is said to be the midpoint, then it is called a median. இந்த D வந்து இதுக்கு மிட் பாயிண்டா இருக்கணும் அவசியம் இல்லை. AD BC க்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா போதும், BE CA க்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா போதும், CF AB க்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா போதும். அவ்வளவுதான். அப்போ இந்த மூணு லைனும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இத ஓன்னு வச்சுப்போம். இதுக்கு பேர் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்றோம் இல்லையா, இதுதான் we call it as ஆர்த்தோசென்டர்னு சொல்லுவோம். ஆர்த்தோசென்டர். சரியா? சோ இதுதான் ஆர்த்தோசென்டர். அப்போ altitudes of the triangle are concurrent. அப்ப என்ன மீனிங்? இந்த எல்லா பாயிண்ட்டும் ஒரே இடத்துல தான் சந்திக்குதுன்னு அர்த்தம், ஓல சந்திக்குதுன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் ABC is a right angle, triangle. Let ABC be a triangle. இந்த ABC triangle AD BCF, AD BECF are the altitudes of the triangle ABC. Altitudes of the triangle ABC. ஓகேவா? நான் என்ன சொல்லணும், இந்த altitudes of the triangle are concurrent சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் AD வெக்டார் perpendicular to BC வெக்டார் எடுக்கிறேன், அதே போல CF வெக்டார் is perpendicular to AB வெக்டார் எடுக்கிறேன். நீங்க மூணாவது ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் பாருங்க, AD வெக்டார் perpendicular to if என்ன செய்யறேன்னா, if AD வெக்டார் is perpendicular to BC வெக்டார், அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கணும். அதே போல BE வெக்டார் is perpendicular to CA வெக்டார், then we have to prove that. மூணாவது என்ன ப்ரூவ் பண்ணிருக்கணும் பாருங்க, BC CA. அடுத்தது என்ன செய்யணும்,
CF vector is perpendicular to AB vector. இத நீ ப்ரூவ் பண்ணாலே போதுமா. இதுதான் அதனுடைய மீனிங். ஆல் த ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். எல்லாமே இந்த O என்ற பாயிண்ட்ல போய் சந்திக்குதுன்னு அர்த்தம். இத மறந்துடக்கூடாது. AF சரி, CF சரி, AD சரி, B சரி, எல்லாம் ஒரே பாயிண்ட்ல சந்திக்குது, அந்த பாயிண்ட் O. அதுதான் இதனுடைய மீனிங். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்றது? நல்லா கவனிச்சுங்க. AD perpendicular to BC ன்னு கொடுத்துட்டான், BE perpendicular to CA ன்னு கொடுத்துட்டான். இது ரெண்டையும் வச்சு மூணாவது இருக்கு இல்லையா CF வெக்டார், அது perpendicular to AB ன்னு ப்ரூவ் பண்ணணும். It is more than enough to prove that the triangles, the altitudes of the triangle are concurrent ன்னு சொல்றதுக்கு இதை விட வேற எதுவுமே தேவை கிடையாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கன்சிடர் AD vector is perpendicular to BC vector. சரியா? AD vector is perpendicular to BC vector. இப்போ இது எல்லாத்துக்கும் பொசிஷன் வெக்டர். ஏன்னா ஓன்றது ஆர்ஜின், OA, OB, OC இல்லையா? இப்ப நல்லா கவனிச்சீங்க. AD வெக்டர் இதுதானே AD. AD எங்க இருக்கு? லைன், மிட் லைன். AD எங்க தானே இருக்கு. So your AD is perpendicular to AD. அப்போ என்னுடைய AD perpendicular to இது அப்படின்னு சொன்னா என்னுடைய AO இதுக்கு perpendicular to BC ஆ இருக்கும். பாருங்க, அதே லைன் தான் AD perpendicular to அப்படின்னு சொல்லும்போது I can get இந்த A வெக்டரும் அதுக்கு perpendicular ஆ இருக்கும்னு சொல்றேன். அப்போ AD is perpendicular to BC ன்னு சொன்னா இந்த AOயும் ஒரே லைன் தான். பாருங்க, இப்படி வந்த லைனும் perpendicular தான், இங்க இருந்து இது வரைக்கும் வந்த லைனும் perpendicular தான். அப்போ நான் AD perpendicular to BC எப்படி இம்ப்ளை பண்ணலாம்னா OA vector is perpendicular to BC vector ன்னு சொல்லலாம். அதே பார்ட் தான் perpendicular-ஆ இருக்கு. சரியா? OA vector is perpendicular to AD. சரிங்களா? அப்போ OA vector perpendicular சொன்ன ஒரு ப்ரெடிகேட் இல்ல, A vector perpendicular to B vectorனா எனக்கு தெரியும் A dot B equal to 0 vector. அப்ப அதே போல OA vector, யாரும் அன்மியூட்ல இருக்கிறீங்கம்மா, தயவு செய்து மியூட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். யாருன்னு அதை ஐடென்டிஃபை சொல்லுங்க தம்பி, எனக்கு தெரியல, டக்குன்னு பார்க்க டைம் இல்ல. சோ யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது. சரிங்களா? ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருக்குது. ப்ளீஸ் கைண்ட்லி மியூட். யாருன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. OA dot BC vector. அப்போ OA vector அப்படியே வச்சுக்கலாம், இட்ஸ் a position vector. BC vector, சரிங்களா? BC vector நான் என்ன சொல்றேன், முன்னாடி கூட let the position vectors ன்னு போட்டுங்க. let the position vectors be OA vector equals to A vector. இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல அப்படியே கூட வச்சு போடுங்க. எதுக்கு இந்த பொசிஷன் வெக்டர்? நான் எதுக்குமே எடுக்கலையே, அதனால இதுக்கும் எடுக்க வேண்டாம். BC வெக்டர் நான் என்ன சொல்லலாம், OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர்னு சொல்லலாம், which is equals to 0 வெக்டர். கரெக்டா? I can write OA வெக்டர் dot OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர்னு சொல்லலாம். சோ அப்ப இதுல இருந்து பிரிச்சு பாருங்க, will get OA வெக்டர் டாட் OC வெக்டர். நான் எதுக்குமே எடுக்காதனால அப்படி பிரிங்க. மைனஸ் OA வெக்டர் டாட் OB வெக்டர் ஈக்குவல்ஸ் டு 0 வெக்டர். இப்போ OA வெக்டர் டாட் OC வெக்டர், இது மைனஸ் அப்படிக்க போனா OA வெக்டர் டாட் OB வெக்டர். Let us take this as first equation. இத முதல் ஈக்குவேஷன் எடுத்து. ரெண்டாவது, BE வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு CA வெக்டர். அப்போ B இங்க நான் OA எடுத்தேன் இல்லையா, BE க்கு இருக்கு OB. அப்போ OB வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு BE, OE vector is equals to, sorry, OB vector is perpendicular to CA vector. அப்போ I can write the dot product OB vector dot CA vector equal to 0 vector. OB vector already it's a position vector. CA vector எப்படி போடலாம், OA vector minus OC vector equal to 0 vector. I can write this as OB vector dot OA vector minus OB vector dot OC vector, which is equals to 0 vector. சரியா? அடுத்த ஸ்டெப்ல OB டாட் OA, சரிங்களா? OB டாட் OA வெக்டர். இப்ப இதை ஸ்பிளிட் பண்ணி போட்டாச்சு. OB வெக்டர் டாட் OA வெக்டர் மைனஸ் CA வெக்டர். OB AD வெக்டர் மைனஸ் BCனா OA வெக்டர் டாட் BC வெக்டர். அதே போல அடுத்தது OB vector dot
ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா we can have இதை பாருங்க, ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார் இல்லையா, இதை இப்படியே வச்சுங்கம்மா, மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார். சரியா, ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார். இதை அந்த சைட் கொண்டு போங்க, மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார். சரியா, மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார். சரியா, இது அப்படியே இருக்கட்டும், இதுல எந்த மாற்றமும் பண்ணல, இது அப்படியே ரெண்டு வச்சுக்க. சரிங்களா, மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார். ரைட் தானே, என்ன தப்பா இருக்கா பாருங்க, ஓபி டாட் ஓஏ மைனஸ் ஓபி டாட் ஓசி. சரியா, இப்ப நான் என்ன பண்றேன், மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் இது அப்படியே உல்டா போடுறேன்னு வச்சுங்களேன், வாட் வில் கெட், மைனஸ் பிகம்ஸ் பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா ஓஏ டாட் ஓபி வெக்டார். இது செகண்ட் ஈக்குவேஷன் பா. இப்போ 1 2 பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட் சேமா இருக்கு பாருங்க, ஓஏ டாட் ஓபி ஓஏ டாட் ஓபி. அவ ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன் ஃப்ரம் 1 and 2. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஃப்ரம் 1 and 2. அப்போ 1 and 2ல நான் போடும் பொழுது ஐ கேன் டேக் ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் ஓபி. கம்யூட்டேட்டிவ் தானே சார், ஏன் சார் மைனஸ் சைன் மாறுது? ரைட், மாற்றவே தேவையில்ல, வெரி குட் தம்பி. அப்போ வெரி குட், இது கம்யூட்டேட்டிவ் மாற்றம் இல்லை, டாட் ப்ராடக்ட் தானே, அப்போ வெறுமையா வச்சுக்கலாம். ரைட்டா, ஓபி டாட் ஓசி, அப்போ மைனஸ் வராது, பிளஸ் தான், ஓபி டாட் ஓசி வெக்டார். வெரி குட், வெரி குட். ஸோ நவ் ஐ கேன் டேக் திஸ் அஸ் ஓசி வெக்டார், ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஓசி வெக்டாரை காமனா எடுத்தா டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஐ கெட் ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் which is equals to 0 vector. அப்ப now I can say your OC vector dot OA minus OB எப்படி சொல்லலாம், BA vector equal to 0. நமக்கு தெரியும் OC vector is dot BA vectorனா I can say your OC vector is perpendicular to BA vector. OC எங்க இருக்கு, OC is nothing but CF vector. Now I can say CF vector is perpendicular to BA vector. வந்துருச்சா பாருங்க, மூணாவது பாருங்க, அதான் ஏபின்றது பிஏன்னு மாறி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒன்னா கூட இங்க மாத்தீங்க பிஏ வெக்டார். சரியா, அப்போ மூணாவது ப்ரூஃப் எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன், அகைன் ப்ளீஸ் திஸ், ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, அதனுடைய ஆல்டிடியூட்ஸை ஏடி பிஇ சிஎஃப்னு எடுக்கிறேன். ஆல்டிடியூட்ஸ்னா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி ஒரு கண்டிஷன், பிஇ பர்பெண்டிகுலர் சிஎஃப் ஒரு கண்டிஷன். இது எல்லாமே சந்திக்கிற பாயிண்ட் வந்து ஓ, அதனால ஓல இருந்து எடுக்கிறேன். ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசினா ஓஏ பர்பெண்டிகுலர் டு ஓடின்னு எடுக்கலாம். சரிங்களா, பிசின்னு எடுக்கலாம். அப்போ ஓஏ டாட் பிசி ஈக்குவல் டு 0. பிசி எப்படி போடலாம், பொசிஷன் வெக்டர்ல ஓசி மைனஸ் ஓபின்னு போடலாம். ஸ்பிளிட் பண்ணி போடும்போது ஓஏ வெக்டர் டாட் ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் டாட் ஓபி வெக்டர். இது அந்த சைட் போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது எடுக்கிறேன், பிஇ வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டர். அப்போ ஓபி வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டர். நீங்க இங்க சி கேட்பதில் ஏசி கூட மாத்தி எடுக்கலாம், தப்பு கிடையாது. லாஸ்ட்ல வரும்போது ரிசல்ட் மாறுமே தவிர ஒன்றும் கிடையாது. ஓபி டாட் சிஏ ஈக்குவல் டு 0. சிஏ எப்படி சொல்லலாம், ஓஏ மைனஸ் ஓசி. ஸ்பிளிட் பண்ணி போட்டீங்கன்னா வில் கெட் ஓபி வெக்டர் டாட் ஓசி வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ ஓபி. 1 2 ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். ஓஏ டாட் ஓசி ஈக்குவல்ஸ் டு ஓபி டாட் ஓசி. இதை இந்த சைட் கொண்டு வந்துடுறேன், ஓசி வெக்டரை காமன் எடுக்கிறேன், ஓஏ மைனஸ் ஓபி. ஓஏ மைனஸ் ஓபி கேன் விட்னஸ் பிஏ வெக்டர். அப்போ இந்த ரெண்டு டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னா ஓசி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிஏ. ஓசியும் சிஎஃப்பும் ஒண்ணுதான், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வருது. அதனால சிஎஃப் வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர். therefore the altitudes of the triangle are concurrent. therefore the altitudes of the triangle are concurrent. Please take down, இது ஒரு 5 mark question.
எக்ஸாம்பிள் 6.10. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள வந்துட்டோம். Right. So finished. Please take down quickly. So now இப்போ பாருங்க எல்லா தியரம் பார்ட்டும் ஓவர் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன்ஸ் பார்ட்ஸ் ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்ல இருந்து சில ப்ராப்ளம்ஸ் போட போறேன். எக்ஸாம்பிள் 6.10 போட்டுக்கலாம். ப்ளீஸ் டேக் டவுன் எக்ஸாம்பிள் 6.10. A particle, example 6.10, a particle சார் ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சார் அழைக்காதீங்க சார், அழைக்காதீங்க சார் அப்படியே. சரிப்பா சொல்லுப்பா. சார் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல சார், இங்கேயம்மா? எஸ் சார். அங்க வந்து ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர் இருக்கு சார். கீழே எப்படி சார் ஓபி வெக்டர் டாட் ஓசி வெக்டர் எழுதுனீங்க? ஓபி வெக்டர் டாட் ஒய் அதுதான்ப்பா மாத்தி, வேற ஒண்ணு இல்லப்பா. இந்த ஓபி வெக்டர் டாட் ஓசி வெக்டரை மைனஸ் அப்படியே வச்சிருக்கிறேன். இது அந்த சைட் போகும்போது மைனஸ் ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர் மாதிரி பாருங்க. ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர் அந்த சைட் போகும்போது மைனஸ் ஓபி வெக்டர் டாட் ஓஏ. நான் இதை தான் அப்படியே வச்சிருக்கேன், மைனஸ் ஓபி டாட் சி. இதை தான் அந்த சைட் பண்ண போறேன். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஓபி வெக்டர் டாட் ஓசி வெக்டரும் ஓஏ வெக்டர் டாட் ஓபி வெக்டரும் ஒண்ணுதான். அப்போ அதை கம்பேர் பண்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. இதை இந்த சைட் வச்சுட்டு இதை அந்த சைட் கொண்டு போறேன், அவ்வளவுதான். இது மாறல, இது சேஞ்ச் ஆகல, இது அப்படியே தான் வச்சிருக்கேன். இது அந்த சைட் கொண்டு போயிட்டேன், ரைட் சைடு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரியாப்பா? எஸ் சார். ரைட். எக்ஸாம்பிள் 6.10, a particle. இதெல்லாம் கொஞ்சம் சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்பப்போ 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல தூக்கி டபால்னு போட்டுருவான். கம்பல்ல கூட கேட்கறான், ஒர்க் டன் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். A particle is acted upon the forces. A particle is acted upon the forces 3i vector minus 2j vector plus 2k vector. So unit capல அதனால cap போட்டுங்க. யூனிட் வெக்டர் k cap போட்டுங்க, cap. And 2i and 2i plus j cap, 2i cap plus j cap minus k cap is displaced from the point 1, 3, minus 1 to 4, minus 1, lambda. 4, minus 1, lambda. If the work done by the forces is 16 units, பாருங்க work done கொடுத்துட்டாங்க. Find the value of lambda. So the work done is given. நமக்கு தெரியும் work done உடைய ஃபார்முலா என்னன்னு. It was given that work done is equals to 16. Work done என்ன ஃபார்முலா? F vector dot D vector is equals to 16. Where F is called force and D is called displacement. இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரைட்? இப்ப பாருங்க, நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. Let us consider this as two forces. இது F1, இது F2. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் Fன்றது என்னன்னா F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 3i cap minus 2j cap plus 2k cap plus 2i cap plus j cap minus k cap. So now we add 3i plus 2i, I'll get 5i cap. Minus 2j plus j minus j cap. இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் லாஸ்ட் இயரே போட்டு வந்தாச்சு. 2k minus k will get k cap. So this is your F vector. Correct?
Your force is equals to 5i minus j cap plus k cap. Now, we want to find out the D. D is called displacement. அப்பயே சொன்னேன் 2 minus from point. 2 point கொடுத்துட்டாங்க. We'll get 4 comma minus 1 comma lambda from point 1 comma 3 comma minus 1. இத முதல்ல பாயிண்ட்ஸ்லயே கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். 4 minus 1 3 minus 1 minus 3 minus 4 lambda plus 1. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் பிளஸ் 1. இத வெக்டர்ல போடும் பொழுது your d vector is equals to 3i cap minus 4j cap plus lambda plus 1 k cap. So now it is given that f dot d equal to 16. F vector dot d vector equal to 16. F vector எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்க? 5i minus j cap plus k cap dot d k vector 3i cap minus 4j cap plus lambda plus 1 cap. Lambda plus 1 into k cap is equals to 16. Dot product தெரியும். I to I, j to j, k to k. 5 into 3, 15. Minus 1 into minus 4 plus 4. 1 into lambda plus 1 will get lambda plus 1, which is equals to 16. I'll get lambda plus 1 is equals to 16. 15 plus 4 வந்து எவ்வளவு? 19. அந்த சைடு போனா minus 19. அப்ப lambda plus 1 is equals to minus 3, or எனக்கு தேவை lambda வேல்யூ தான். இந்த minus 3 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிடும்? We'll get minus 1. So we'll get the answer is, so we'll get 16, sorry, minus 19 minus 3 minus 3 minus 1. அப்ப I'll get the answer is lambda is equals Sir, to minus. என்னம்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். 5 into 3, 15 தாமா. minus into minus plus 1 into 4, 4 ma. Lambda plus 1. அப்போ we'll get lambda plus 1 equals to 16 and the 19 minus, correct தான். அப்போ we'll get the answer lambda is equals to minus. Please take down. இதை ஏன் பர்டிகுலரா போட்டோன்னா, sometimes இந்த மாதிரி sums காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துருது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்துருது. பீயிங் an engineering aspirant இருந்தால் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ப்ராப்ளம்ஸ். We'll move on to the next problem. இப்போ எக்ஸசைஸ் குள்ள வருவோம். We'll do some exercise problems. Finished? Exercise 6.1ல 12th problem. 11th நேத்து போட்டோம். நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இது புரியாது. நான் இப்போ ஒரு ஈஸிஸ்ட் ஐடியா சொல்லி தர போறேன். எல்லாரும் இதை ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, forces of magnitude. Next one, forces of magnitude. The next problem, forces of magnitude. Forces of magnitude. Forces of magnitude 5 root 2 and 10 root 2. 5 root 2 and 10 root 2 units acting in the direction cap plus 4j cap plus 5k cap plus 5k cap and 10i cap plus 6j cap. நான் மறுபடியும் சொல்றேன், பர்டிகுலர்லி வெக்டாரை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை மட்டும் புரிஞ்சிங்கன்னா போதும், எந்த சமூகம்னா போட்டுடலாம். minus 8k cap respectively. 8 cap respectively. Act on a particle. Forces of magnitude 5 root 2 and 10 root 2 units acting in the directions 3i cap plus 4j cap plus 5k cap and 10i cap plus 6j cap
minus 8k cap respectively, acting on a particle which is displaced from the point, with the position vector 4i cap minus 3j cap minus 2k cap to the point with position vector 6i cap plus 3j cap minus 3k cap. பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, from point கொடுத்துட்டாங்க, 2 point கொடுத்துட்டாங்க, which is displaced from the position vector from, இது 2 ரெண்டுமே கொடுத்தாச்சு. Find the work done by the forces. எனக்கு work done அப்படினாலே the formula says that F vector is a scalar quantity, F dot D வெக்டர்ல வராது, ஸ்கேலார்ல மட்டும்தான் வரும். அப்ப நான் ஈஸியா சொல்லிடலாம், இவனுடைய டி வெக்டார்ன்றது 2 மைனஸ் ஃப்ரம். பாருங்க, நீ வேற எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, 2ன்றது என்ன, ஃப்ரம்ன்றது என்ன, அதை மட்டும் பாருங்க. 2ன்றது 6i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 3k கேப் வரும், 3j கேப் வராது. என்னமா 2 6i வெறும் j, ரைட் சார், 2 பிளஸ் j, நான் தப்பா சொல்லிட்டேன்னா மைனஸ் 3k, அப்போ வெறும் 3j பிளஸ் 4i கேப் மைனஸ் 3j கேப். தேங்க்யூ தம்பி. ஸோ அப்போ 6ல 4 போச்சுன்னா 2i கேப், j மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 பிளஸ் 3 4j கேப் மைனஸ் 3 பிளஸ் 2 மைனஸ் k கேப். அப்போ 2i கேப் பிளஸ் 4j கேப் மைனஸ் k கேப். I'll get this is the answer. கரெக்டா நான் தப்பு பண்ணிருந்தேன் பாருங்க, 2i கேப் பிளஸ் 4j கேப் மைனஸ் k, டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது, ரெண்டு மேக்னிடியூட் கொடுத்துருக்கான், 5√2 10√2, ரெண்டு ரெஸ்பெக்டிவ் வெக்டார் கொடுத்துருக்கான், 3i பிளஸ் 4j பிளஸ் இது. இதை நான் என்ன பண்றேன்னா, திஸ் இஸ் யூ கேன் டேக் திஸ் அஸ், நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு யூனிட் வெக்டார் அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, யூனிட்ஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன்னாலே தட் இஸ் அ யூனிட் வெக்டார். அப்போ நான் இதை என்ன பண்றேன், ஏ கேப்னு எடுத்துக்கிறேன், இந்த வெக்டாரை பி கேப்னு எடுத்துக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது F1, இதுல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது F2. அப்போ இதனுடைய மீனிங் என்னன்னா, 5√2 ரெஸ்பெக்டிவ்லி ஒரு வார்த்தை விட்டுறான், இந்த மேக்னிடியூடைய டைரக்ஷன் இது, இந்த மேக்னிடியூடைய டைரக்ஷன் இது. அப்போ 5√2 இது என்னது, ஏ கேப் பிளஸ் 10√2 இது என்னது, பி கேப். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும், எனக்கு ஏ கேப் அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ, பி கேப் அப்படின்னு சொன்னா பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. கரெக்டுங்களா? எனக்கு அதுதான் தேவை, ஏ கேப் இல்லையா அண்ட் பி கேப், ரைட்டா? நீங்க இதை ஏ கேப்னா இதை ஏ வெக்டார்னு எடுத்துங்க, உள்ள போடும் போது ஏ கேப்னு போட்டுங்க, இது ஏ வெக்டார், இதை வந்து யூ கேன் டேக் திஸ் அஸ் பி வெக்டார். அப்ப நான் முதல்ல இந்த ஏ கேப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ. ஏ வெக்டார் எனக்கு தெரியும், வாட் இஸ் ஏ வெக்டார், 3i பிளஸ் 4j பிளஸ் 5k மாடுலஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அப்ப இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i ஸ்கொயர் j ஸ்கொயர் k ஸ்கொயர். அப்போ 9 பிளஸ் 16 பிளஸ் 25 என்ன கிடைக்குது, I'll get 3i plus 4j plus 5k divided by, so 25 plus 25 இல்லையா, we'll get 50. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 எப்படி சொல்லுவீங்க, 25 into 2, அதாவது 5√2. I can write this as 5√2. இதுதான் ஏ கேப். அதே போல பி கேப் கண்டுபிடிக்க, பி வெக்டர் என்ன எடுத்திருக்கீங்க, 10i, கன்ஃபியூஸே பண்ணிக்காத, 10i கேப் பிளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் 100, 6 ஸ்கொயர் 36 plus 8 square 64. We'll get 10i cap plus 6j cap minus 8k cap divided by square root of 200. எப்படி போலாம், 100 into 2, square root of 100 is 10, 10√2. இதை கொண்டு போய் இங்கேயும், இதை கொண்டு போய் இங்கேயும், இதை கொண்டு போய் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. We'll get f vector is equals to 5√2 into a cap 3i plus 4j
plus 5k divided by 5 root 2 plus 10 root 2 into 10 I cap plus 6 j cap minus 8 k cap divided by 10 root. இது ரெண்டும் அடிச்சுக்குவோம் இல்லையா? அப்ப வெறும் என்ன இருக்கும்? f hectar is equals to 3i plus 10i 13i cap 13i cap. சரிங்களா? அடுத்தது 4 plus 6 10 j cap 5 minus 8 minus 3 cap. அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க எவ்வளவு கொஞ்சம் லென்த்தியா இருக்குல்ல. அப்ப என்ன சொல்லிட்டான்? மேக்னிடியூட் டைரக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஏ கேப் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட் வெக்டார். ஒன்னு ஏ வெக்டார் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏ கேப் கண்டுபிடிக்கணும். ஒன்னு பி வெக்டார் எடுத்தீங்கன்னா அதுக்கு பி கேப் கண்டுபிடிக்கணும். அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம்? F1 வெக்டார் பிளஸ் F2. அதை வெக்டார் போடுங்கம்மா, இல்லைன்னா தப்பாயிடும். F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார். அப்போ F1 வெக்டருடைய மேக்னிடியூட், இது டைரக்ஷன், இதை வச்சு 5 root 2 ஏ கேப். மேக்னிடியூட் பி கேப். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் எடுத்தா எப்படி ஏ கேப் கண்டுபிடிக்கணும், எப்படி பி கேப் கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்தேன். கடைசியில 5 root 2 5 root 2 கேன்சல் ஆயிடும். இதை ஆட் பண்ணா will get f வெக்டார். ஆல்ரெடி டி வெக்டார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ now we have to find out the work done, which is equals to f vector dot d vector. What is f vector? Your f vector is 13 I cap plus 10 j cap minus 3 k cap dot 2 I cap plus 4 j cap minus k cap. 13 into 2 26, 10 into 4 40, minus into minus plus 3 will get 66 plus 3, therefore 69 is the answer. The answer is 69. Okay. So we'll get 26 plus 40 plus 3 will get 69 is the answer. Next sum. Moving on to the 13th problem. 13வது கணக்கு. 13th problem. Find the next 13th sum. Find the, எழுதிட்டீங்களா அப்ப இத? Find the magnitude and direction cosines. The next problem. Find the magnitude and direction cosines. Find the magnitude and direction cosines. Find the magnitude and direction cosines. Find the magnitude and direction cosines of the torque of a force represented by. Find the next sum. Yes, sir. Find the magnitude and direction cosines of the torque. Torque, movement of a force, எல்லாமே சேம் மீனிங். நீங்க டார்க்னு சொன்னா பிசிக்ஸா இருக்கட்டும் இல்ல மேக்ஸா இருக்கட்டும், நீங்க டேப்பை ரொட்டேட் பண்றீங்க இல்லையா? ஸோ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் அ டார்க். அப்போ அந்த டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. எந்த டைரக்ஷன்ல நான் டேப்பை ஓபன் பண்றேன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், இல்ல க்ளோஸ் பண்ணோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அந்த மாதிரி எனக்கு ரொட்டேஷன்ல டைரக்ஷன் இருக்கிறதுனால it is a vector quantity. அதை ஞாபகம் வச்சுங்க. Find the magnitude and direction cosines of the torque of a force represented by 3 I cap plus 4 j cap minus 5 k cap. About the point, about point கொடுத்துறாங்க பாருங்க. அங்க 2 minus from, இங்க about the point with the position vector 2 I cap minus 3 j cap plus 4 k cap. Acting through a point with the position vector 4i
plus 2j minus k cap. About point is given and act point is given. Now இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் magnitude and direction cosines of the torque, moment of a force. அப்ப torque அப்படின்னு சொன்னா tau, which is equals to F vector. ஃபார்முலா நீங்க ஞாபகம் இருக்குதுங்களா? என்ன சொல்லணும்? R vector, அது மாத்தி போடக்கூடாது. இதே டாட் ப்ராடக்ட்னா நம்மளுக்கு தெரியும் இது கம்யூட்டேட்டிவ். இந்த ஃபார்முலா மாறக்கூடாது. R vector cross F vector. எனக்கு ஃபோர்ஸ் கிளீனா கொடுத்துட்டான். ஃபோர்ஸ் ரெப்ரசன்டட் பை your F vector equals to 3i cap plus 4j cap minus 5 cap. Act minus about தான் R vector. Acting minus about. அங்க என்னது? work doneல 2 minus from. அதை நான் வச்சு சொன்னேன். இங்க என்ன சொல்றேன்? act minus about. What is act? 4i cap plus 2j minus k cap minus 2i cap minus 3j cap plus 4 cap. Subtract பண்ணுங்க. 4ல 2 போச்சுன்னா I'll get 2i cap. 2j minus of minus plus 2 plus 3 5j cap minus 5k cap. This is your R vector. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? டவ் கண்டுபிடிக்கணும்னா R vector cross F vector. கிராஸ் ப்ராடக்ட்னாலே யார் வந்துடணும்? டிட்டர்மினன்ட் வந்துருவாரு. மேல I cap, J cap, K cap. R vector என்னது? 2 5 minus 5. F vector என்னது? which is equals to force 3 4 minus 5, which is equals to I cap into this column, this row cancel. 5 into minus 5 minus 25. 4 into minus 5 minus 20 above plus 20. Minus j cap into this column, this row cancel. Minus 10 plus 15. 10 into minus 5 minus 10. 3 into minus 5 minus 15 above plus 15. Plus k cap into this column, this row. 8 minus 15. We'll get minus 25 plus 20. We'll get minus 5 I cap. 15 minus 10. சொல்லுப்பா, தப்பாச்சா? சொல்லுங்க தம்பி. எங்க? மைனஸ் 3k வரும். ஆக்ட்ல மைனஸ் 3k கேப்னு வரும் சார். क्वेश्चनல. ஆக்ட்லயா? क्वेश्चनலயா? மைனஸ் 3 கேப். இங்கயா? மாத்திக்கீங்க. அப்ப என்ன மாறிடும்? minus 3 minus 5 which is equals to minus 7k. இப்போ இங்க we'll get R vector cross F vector இல்லையா? minus 7. minus 7 வந்தா மாறும் எல்லா இடத்துலயும். we'll get என்ன கிடைச்சிருக்குது? first minus 25 plus 28. வேற எங்க? இந்த ரோ போச்சு. செகண்ட் பிரச்சனை கிடையாது. தேர்ட் செகண்ட் பிரச்சனை வரும்ல. அப்போ minus 10 minus plus 21 plus 21. மூணாவது மாறாது இல்லையா? அப்போ வில் கெட் 28ல 25 போச்சுன்னா 3i cap. இப்போ கரெக்டா பாருங்க. 3i cap. ஸோ 3i cap. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு 21ல 10 போச்சுன்னா 11 minus 11 j cap. 8 minus 15 இல்லையா? 8 minus 15 I'll get minus 7 இல்லையா? minus 7 k cap. இதுதான் உன்னுடைய டவ். டவ் வெக்டார். டவ் வெக்டார் அதாவது டவ்னா we can call it as a moment of a force இல்லையா? so moment of a force அல்லது டார்க் அப்படின்னு சொல்லணும். which is equals to torque. ஒரே நிமிஷம். moment of a force அல்லது டார்க் டவ் இல்லையா? which is equals to torque டவ் அப்படின்னு சொல்லுவோம். which is equals to 3i cap minus 11 j cap minus 7 k cap. So torque tau is equals to 3i cap minus 11 j cap into tau. சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டு. ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா மாடுலஸ். டவ் வெக்டார் மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 plus 121 7 square 49, which is equals to square root of 169. That is nothing but 13.
179 வருதா சார்? Please come on, please take down. பாருங்க மேக்னிடியூட்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் அதுதான். டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேல்யூ பை மேக்னிடியூட். திஸ் வேல்யூ J உடைய கோஎஃபிஷியன்ட் பை மேக்னிடியூட், K உடைய Sir. கோஎஃபிஷியன்ட் பை மேக்னிடியூட். சொல்லுப்பா. ரூட் 179 வரும் சார். ரூட் 179 அவர் 121 plus 49 179 வருதா? 7 ஸ்கொயர் 179 வரும் சார். சரி, ஓகே, தேங்க்யூ பா. அதெல்லாம் தப்பா போட்டு 179. So we can put this as root 179, root 179, root 179. Please take down. Next problem. This is the last problem in your first exercise. சரிங்களா? We'll move on to the second exercise in the next class. So இதுவும் moment of a force, அதாவது torque. உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு மோஸ்ட்லி கேட்கறதுல டார்க்னு கேட்பாங்க. சில சமயம் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? டார்க்னாலும் ஒண்ணுதான், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னாலும் ஒண்ணுதான். ப்ளீஸ் டேக் டவுன் 14th ப்ராப்ளம், கடைசி எக்ஸசைஸ் ப்ராப்ளம், தட் இஸ் யுவர் 6.1ல the last problem. Please take down. Find the torque of the resultant of the torque. Find the torque of the resultant of the three forces represented by minus 3I cap plus 6J cap minus 3K cap, comma 4I cap minus 10J cap plus 12K cap and 4I cap plus 7J cap acting at a point. பாருங்க, ஆக்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆக்ட் பாயிண்ட் அண்ட் அபவுட் பாயிண்ட் ரெண்டு வேணும். ஆக்டிங் அட் த பாயிண்ட் வித் த பொசிஷன் வெக்டார் 8I cap minus 6J cap minus 4K cap. About the point with the position vector 18I cap plus 3J cap minus 9K cap. Once again, I'll repeat the question. Find the torque of the resultant of three forces represented by minus 3I plus 6J minus 3K, 4I minus 10J plus 12K and 4I plus 7J acting at a point with position vectors 8I minus 6J minus 4K. About the point with position vector 18I plus 3J minus 9. So first எடுத்தோடனே நீங்க as usual நம்மளுடைய R cap கண்டுபிடிச்சிடலாம். R vector act minus about point. What is acting point? 8I minus 6J minus 4K. அதுதானே acting point. சரிங்களா? So that is called your act point. Your acting point minus above point. So acting point is given that 8I minus 6J. Above point is minus 18I plus 3J minus 9K. Subtract பண்ணுங்க.
we'll get minus 10 I cap, minus minus 3 minus 9 j cap, minus of minus plus minus 4 plus 9, which is equals to 5 cap. இது R vector. 3 forces கொடுத்திருக்கான். Consider this is F1 vector, this is F2 vector and F3 vector. அப்போ we have to get F1 F vector means F1 vector, F2 vector, F3 vector. மூணுத்தையும் ஆட் பண்ணு. அப்போ I'll get minus 3 I cap plus 6 j cap minus 3 k cap plus 4 I cap minus 10 j cap plus 12 k cap plus 4 I cap plus 7 j cap. சரியா? இது எல்லாத்தையும் I எல்லாம் ஒரு லைக் டேர்ம்ஸ், F எல்லாம் ஒரு லைக் டேர்ம்ஸ். அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? I'll get 3i plus 4i plus 4i. 4 plus 4i, 8 ல 3 போச்சுன்னா 5. I'll get 5i vector. 5i cap. 6j minus 10 minus 4. Minus 4 plus 7, 3j cap. Minus 3, 12 ல 3 போச்சுன்னா 9k cap. Okay? So now I'm going to find out the torque. Torque vector equals to R vector cross F vector. What is R vector? I cap, j cap, cap. சொல்லுப்பா. 9 plus 7 வரும். எங்கம்மா? ஓகே சார். இல்லப்பா இது ஜேப்பா கேவே கிடையாதுப்பா. இங்க மூணாவதுல கே கிடையாது. ஓகே சார். ஓகே. அப்போ which is equals to R vector cross F vector. R vector is minus 10, minus 9, 5. F vector is 5, 3, 9. கரெக்டா? இப்போ நம்ம போட்டுக்கலாமே. I cap into this column, this row, minus 81, minus 15. Minus J cap. உங்க எல்லாருக்கும் determinant நல்லா தெரியும் இல்லையா? Minus J cap. இல்லையா? Minus J cap into minus 9 into 10, minus 90, minus 25. Plus K cap, this column, this row, minus 30, plus 45. I'll get the answer is minus 81, minus 15. I'll get minus 96. இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minus 96 I cap. அதுக்கப்புறம் minus 90, minus 25 will get minus 15. Minus minus plus plus 115 J cap. 45 ல 13 போச்சுன்னா 15 K cap. So that is your tau. That is your torque. So I'll get minus 96 I cap plus 115 J cap plus 15 K cap. Please take down. ரொம்ப ஈஸி இல்ல? கடைசி 4 ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுல கேட்டாங்கன்னா யூ ஆர் லக்கி, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பாருங்க, find the magnitude and direction cosines. 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 Find the magnitude and direction cosines of the torque above the point 2, 0, minus 1. ஏன்னா இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள் சம் தான், அடிக்கடி ரிப்பீட்டடா 2 to 3 மார்க்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டுறாங்க. ஆஃப் அ ஃபோர்ஸ் 2i cap plus j cap minus k cap whose line of action about the origin. Acting point வந்து originனா 0, 0. Again I'll repeat. Find the magnitude and direction cosines of the torque about the point 2, 0, minus 1 of a force 2i plus j minus k cap whose line of action passes through the origin. Origin 0, 0. எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எஃப் வெக்டர் கொடுத்துட்டான். ஆர் வெக்டர்னா acting minus about. We'll get acting is 0, 0, minus 2, 0, minus 1. 0 minus 2, minus 2. 0 minus 0, 0. 0 minus of minus 1 plus 1. Up I can write minus 2 I cap. There is no 0 J cap. அப்படி 0 போட்டாலும் ஒண்ணுதான்,
போடனால I can get minus 2i இல்லையா? So 0j plus k. Now we have to find out the tau vector, r vector cross f vector. I cap, j cap, k cap, or minus 2, 0, 1, 2, 1, minus 1. Your tau vector is equals to I cap into this column 0, minus 1, minus j cap, this column, this row cancel, minus into minus plus 2 into 1, 2, 2 minus 2, plus k cap into minus 2 minus 0. I'll get tau vector is equals to minus I cap 0. அப்ப இல்ல வெறுமையா சொல்லிடலாம் 0 இல்லையா? I can get minus 2k cap. இப்ப எனக்கு இதனுடைய மேக்னிடியூட் தேவை, மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 1 the whole square plus minus 2 the whole square, square root of 1 plus 4. I can get this as right by. This is called your magnitude இல்லையா? எனக்கு கடைசி என்ன கேட்டிருக்கேன், டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸ் டிசிஸ் சொல்லுவோம். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் அது ஐக்கு -1 டிவைடட் பை மேக்னிடியூட் 5, 0 டிவைடட் பை மேக்னிடியூட் √5. அதுக்கு அடுத்தது -2 டிவைடட் பை √5. So we'll get this as -1 by √5, comma 0, -2 by √5. That is that. Please take down. So this is how to find out the magnitude and direction cosines அப்படின்றத கண்டுபிடிக்கும். சரியா? So with this we'll stop today. We'll continue tomorrow, I mean next class, with more problems. So we'll just go for the second exercise. That is ஃபுல்லாவே வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்துக்கே போனோம். இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா பார்க்கக்கூடியது 3 dimensional ஜியோமெட்ரி. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பிளேன்ஸ் சொல்லி பார்ப்போம். அதுல நிறைய பார்ப்போம். அதனால இப்போ கொஞ்சமா தான் இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, அங்க நிறைய பார்ப்பீங்க. அதனால வித் திஸ் வில் ஸ்டாப் டுடே. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் இந்த நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 days உங்களுக்கு கேப் இருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் முழுவதுமா கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடுங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்தா யூ கால் மீ இந்த த்ரூ வாட்ஸ்அப்ல நீங்க கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்பொழுது நீங்க பிகினிங்லேயே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த கிளாஸ். வித் திஸ் வில் ஸ்டாப். God bless you all. Take care. Good night, everybody. Thank you, sir. Okay. Good night. Bye.